அன்பு வணக்கம். இந்த இளைய தலைமுறை வேலைவாய்ப்புக்காக நம்ம தேடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு ஆலோசனை இதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வேலையை நம்ம தேடிட்டுருக்கோம், நம்ம படித்த படிப்புக்கான வேலையை தேடிட்டுருக்கோம். நம்ம எப்படி இந்த வேலையை தேடிட்டுருக்கோமோ அதே போல் ஒவ்வொரு கம்பெனியும் நல்ல அந்த சீட்டுக்கு தகுதியான ஒரு ஆளையும் தேடிட்டுருப்பாங்க. நம்ம தகுதியான சீட் கிடைச்சதுக்கப்புறம் அந்த பணியை நம்ம செய்ய போகிறோம். எவ்வளோ உயர்ந்த பதவியாக இருந்தாலும் அந்த சீட்டில் உட்காரத்துக்கு முன்னாடி 7 நாள் முன்னாடி அந்த 7 நாள் வேலை என்னங்கிறத ஒரு 7 நாளைக்கு முன்னாடியே போய் தெரிஞ்சு கொண்டோம்னால் கண்டிப்பாக அந்த பணியை 7 நாள் செய்ய முடியும். 7 நாள் செஞ்சுட்டா 1 மாதம் அதை தொடர முடியும். 1 மாதம் தொடர்ந்தா 1 வருஷமே அதில் நிறைவடையும். அதில் முன்கூட்டியே அதை பயிற்சி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எவ்வளோ பெரிய மகா வித்தையாக இருந்தாலும் 41 நாள் பயிற்சி எடுத்தால் அந்த வித்தையை கற்றுக்கலாங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அதுபோல் நம்மளால் என்ன முடியும் அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டோம்னா அது ஒரு சாதனை தான். அந்த சாதனையில் இன்னொருத்தங்க பலனடைஞ்சாங்கன்னா அது உலக சாதனை. அதனால் நம்ம நிறைவடையணும், நம்ம பணி சிறப்பாக செய்யணும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, என்னென்னா தெரிஞ்சதை தெளிவாக செய், தெரியாததை கேட்டு செய், தவறாக மட்டும் செய்து விடாதே. வேலை தெரியலன்னா அதை நல்லா விசாரித்து நல்லா கேட்டு கரெக்டாக செய்யணும். தப்பாக செஞ்சோம்னா அதனால் பாதிப்பு வரும் இல்லையா? அது மாதிரி பணியை சிறப்பாக செய்யணும். ஒவ்வொரு இளைஞனும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, லைஃப்பில் முன்னுக்கு வரணும்னா ஒரு பணியை செய்யணும், நமக்கு தேவையானதை நம்மளே செய்யணும். டெய்லி 1 மணி நேரம் அதுக்காக செலவு பண்ணோம்னா அது மிகப்பெரிய மலையாக நிற்கும். இந்த தூக்குனாங்குருவி கூடு மாதிரி. இது நான் சவுதி அரேபியாவில் வேலை கற்றுக்கும்போது ஒரு ஐயா ஒருத்தங்கிட்ட நான் அதை கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது மாதிரி நான் செய்த 1 மணி நேர வேலை பார்த்திங்கன்னா 4 பில்டிங் கட்டியிருக்கேன். 4 பில்டிங் என்னால் நினச்சி பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, எப்படா அதை செஞ்சாங்க. அதுபோல் நமக்கான வேலையை அது காலையில் 6 மணிக்கு 1 மணி நேரம் செய்யலாம், இல்லை இடைப்பட்ட நேரங்களில் செய்யலாம். அந்த பணியை செஞ்சு அந்த அதை முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வேலையை பார்க்கணும். இது மாதிரி இதை கண்டினியூ பண்ணோம்னா அதுக்கான மூலக்கூறு பொருள்கள்லாம் வாங்கி வச்சுக்கணும், கரெக்டாக அந்த நேரத்தில் செய்யணும். வேலை இல்லைன்னா செய்யணும், அது மாதிரி கூட பண்ணலாம். இன்றைக்கி வேலை இல்லை, லீவு, இன்றைக்கி ஒர்க் இல்லை, லீவுன்னா அன்றைக்கி அந்த வேலையை செஞ்சால் கூட கண்டிப்பாக போதுமானதாக இருக்கும். அது மாதிரி இளைஞர்களோட உழைப்பு வீணடிக்காமல் அதை ஒரு இதில் போட்டு வைக்கிறது, அது ஒரு சொத்து மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக அது பலனளிக்கும். நன்றி, வணக்கம்.